வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல கறி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ ஊருக்கு போகிறதுனால இப்போ இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே பிஸியாக இருப்பேன். ஸோ சீக்கிரமாக சமையலை முடிக்கிறதுக்கு தான் நான் இங்கேருந்து இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதை வச்சு நம்ம மட்டன், சிக்கன், அப்புறமா எக் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். மசாலா அரைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 3/4 கப் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா 40லேருந்து 50 காஞ்ச மிளகா. இது நான் ஒரு 40 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை வறுத்துக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக பண்ணணுன்றதுக்காக ஃப்ளேமை அதிகமாக வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த மசாலாவில் கசப்பு வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 2 துண்டு பட்டை அதை உடச்சி சேர்த்துக்கோங்க. 25 கிராம்பு, 2 பெரிய ஏலக்காய். ஏலக்காய் கூடுதலாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும். சின்ன ஏலக்காய் 28 பீஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாவித்ரி. அப்புறமா உங்கள்கிட்ட கல்பாசி இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்க்குறதுனால மட்டன், சிக்கன், அப்புறமா முட்டை வெரைட்டிஸ்லாம் நீங்கள் என்ன செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துருவோம். இப்போ நான் இது ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதும் இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. என்னோடய ஜாரில் பாதி பாதியாக தான் அரைக்க முடியும், பெருசில்லை. ஸோ நான் முதல்ல இந்த மிளகாலாம் அதிகமாக இருக்கிறது அது முதல்ல சேர்த்து முதல்ல பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்த பேட்சை மிக்சிக்கு மாற்றி அதையும் அரைச்சிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா மெயினாக மல்லி தான் கூடுதலாக இருந்தது. அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சலிக்கணுன்ற அவசியம் இல்லை, வேணும்னா சலிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பர்வான கறி மசாலா பவுடர் ரெடி. இதை நீங்கள் ஒரு 45 நாள் வரைக்கும் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.